நீங்கள் ஒரு அக்வாரியம் லவ்வரா? விதவிதமாக ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறதுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் வளர்க்குற ஃபிஷ் உண்மையான ஃபிஷ் தானா இல்லை மேன்மேட் ஃபிஷ்ஷா? கண்ணை பறிக்கிற மாதிரி கலர் கலராக இவங்க எப்படி உருவெடுக்கிறாங்க? இது மாதிரியான நம்ம கலர்ஃபுல் அக்வாரியம் ஃபிஷ்ஷஸோட கலர்ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேச்சரோட படைப்பில் இந்த ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிறது ஒரு தனி அழகுன்னே சொல்லலாங்க. இவங்கெல்லாம் குட்டி குட்டி சைஸில் இருந்தாலும் தங்களோட அட்ராக்டிவ் கலர்ஸ்னாலையும் டிசைன்னாலையும் நம்ம மனசை ரொம்பவே பறிச்சிருவாங்க. இந்த ஃபிஷ்லாம் நேச்சுரலாகவே இப்படி ஒரு கலர்ஸில் கிடைக்குதான்னு கேட்டால் ஆமாம், ஒரு சில ஃபிஷ்லாம் நேச்சுரலாகவே கிடைக்கிறது தான். அதாவது ஆறு, கடல் இதெல்லாம் தான் இவங்களோட உண்மையான வீடு. கப்பி ஃபிஷ் ஆகட்டும், கோல்டு ஃபிஷ்ஷு, பீட்டா ஃபிஷ் எல்லாமே நேச்சுரலாக கிடைச்சது தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இவ்வளோ கலர்ஸோடு கிடைச்சதான்னு கேட்டால் இல்லை. கோல்டு ஃபிஷ்ஷு சைனாவில் இருக்கிற நேச்சுரலாக ஒரு ரிவரில் கிடைச்ச ஃபிஷ் தான். ஆனால் லைட் ஆரஞ்சு அப்புறம் லைட் எல்லோ கலரில் மட்டும்தான் கிடைச்சிது. பீட்டா ஃபிஷ்ஷும் இதே மாதிரி ஜப்பானில் ஆரிஜினான ஒரு ஃபிஷ் ப்ரீட். கப்பியை பொறுத்த அளவுக்கு சவுத் அமெரிக்காவில் உள்ள ஆறுகளில் கிடைச்ச ஃபிஷ் தான். ஜான் லெக்மேர் கப்பி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. அவரோட நேமையை தான் கப்பின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு நேமாகவே வச்சுட்டாங்க. 1800 காலகட்டங்களில் தான் முதல்ல வீட்டில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸில் கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2000 காலகட்டத்துக்கு மேலே ஏகப்பட்ட ஜெனட்டிக் மாடிஃபைலாம் பண்ணி இப்போ உள்ள கலரான ஃபிஷ்ஷஸ், வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்பவே சென்சிட்டிவ். ஆனால் இவங்களால் மனுஷங்களை மாதிரி வலி அப்படிங்கிறத உணரவே முடியாது. அப்புறம் என்ன ரொம்ப சென்சிட்டிவ்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இவங்க ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. தண்ணி சரியில்லைனாலோ, சின்ன இடத்துல நிறைய ஃபிஷ்ஷஸ் நம்ம விட்டுட்டோம்னாலோ, க்ரௌட் அதிகமாக இருக்குன்னாலோ, ஆக்சிஜன் லெவல் பத்தலைனாலோ உடனே இவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. இது கண்டினியூ ஆச்சுன்னா ஃபிஷ் இறந்தே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ்னால தங்களோட ஓனர்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க. ஆமாம், உண்மை தான். கோல்டு ஃபிஷ் ஆகட்டும், கொய் ஃபிஷ் ஆகட்டும், பீட்டா ஃபிஷ் ஆகட்டும், இவங்களாம் நல்லாவே ஓனர்ஸை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆனால் ஒரு ஃபிஷ்ஷுக்கும் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது மாறும். சிலவங்க ஓனர்கிட்ட சீக்கிரமாக டக்குன்னு வந்து எக்ஸைட் ஆகி விளையாடுவாங்க. சில பேர் ஓனர்ஸை பார்த்து ஒரு தடவை மட்டும் கிட்ட வந்துட்டு அப்புறம் ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. இதெல்லாம் ஒன்று பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். சிச்லிட் ஃபிஷ்ஷுமே கூட ஓனர்ஸை நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆஸ்கர் ஃபிஷ்ஷெல்லாம் சில ஃபிஷ் ஓனர்கிட்ட நல்லா விளையாடவே செய்யும். இப்போ உள்ள காலத்தில் வாஸ்து மீன் அப்படிங்கிறது ஒரு தனி பிஸ்னஸாகவே மாறிடுச்சுங்க. அரோனா அப்புறம் ஃப்ளவரான் இதை தான் நம்ம வாஸ்து மீன் சொல்லுவோம், கரெக்டுங்களா? அரோனா நேச்சுரலி சவுத் ஈஸ்ட் பக்கம் அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கெல்லாம் ஆறுகளில் கிடைக்கிற ஒரு ஃபிஷ் தான். இதுக்கு டிராகன் ஃபிஷ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஏன்னா இதோட ஷேப் வந்து டெய்லோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா டிராகன் மாதிரியே இருக்கும். இந்த ஷேப்பு அப்புறம் ஷைனியான பாடி இதை வச்சு தான் மக்கள் இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட சிம்பிளாக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. நாளடைவில் இது வாஸ்து மீனாகவும் மாறிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ளவரான் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ஒரு மீன் நேச்சுரலாக கிடையாதுங்க. பல சிச்சட் ஃபிஷ்ஷஸை கிராஸ் ப்ரீட் பண்ணி ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக, அதாவது அழகுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஃப்ளவரான். ஆனால் மற்ற எந்த மீனுக்கும் இல்லாத ஒரு யூனிக், அதாவது இந்த ஹம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தினால தான் இது ஒரு வாஸ்து மீனாக இந்த மார்க்கெட்டில் மாறிடுச்சு. அதாவது இந்த ஹம்ப் வளர பணம் நம்ம வீட்டில் வளரும், செல்வம் வளரும் அப்படிங்கிறத மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அக்வாரியம் ஷாப்புக்கு போனாலே சின்ன பசங்க போட்டுக்கிட்டு வாங்குற ஒரு ப்ரீட்னு சொன்னால் அது க்ளோ ஃபிஷ்னு சொல்லலாம். ஆனால் இதுவுமே நேச்சுரல் கிடையாது. ஜெல்லி ஃபிஷ்ஷு அப்புறம் இன்னும் சில ஃபிஷ்ஷோட ஜீன்லாம் எடுத்து நார்மலாக இருக்கிற இந்த ஃபிஷ்ஷோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி தான் இந்த க்ளோவிங் எஃபெக்டை கொண்டு வராங்க. கடல் எக்கச்சக்கமான ஆச்சரியங்களை தனக்குள்ளே கொண்டிருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மீன்களுக்கும் விதிவிலக்கு இல்லை. கடல்லையும் சூப்பர் ஃபிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும். அதையுமே இப்போ வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நார்மல் வாட்டரில் இவங்களை வளர்க்க முடியாது, சால்ட் வாட்டரில் தான் வளர்க்கலாம். அதனால பொதுவாக பீச் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் இந்த மீனை வாங்கி வளர்ப்பாங்க. அப்படி இல்லைனா இப்போ அக்வாரியம் சால்ட் அது மாதிரி இல்லாமல் கிடைக்கிது. வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி, பியூர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வளர்க்கலாம். பட் பீச் வாட்டர் அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபைண்டிங் நீமோ அப்படின்னு ஒரு ஃபேமஸான படம் பார்த்துருப்போம். அதில் வர மீன் கூட உண்மையாகவே கடலில் இருக்கிற மீன் தாங்க. அது வந்து க்ளவுன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ளூ கலரில் இருக்குமே அந்த டேங்க் ஃபிஷ் ஆகட்டும், லைன் ஃபிஷ் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் நேச்சுரலாகவே கடலில் கிடைக்கிற ஃபிஷ்ஷஸ் தான், மேன்மேட் கிடையாது. ஆனால் இந்த மீன்களை நம்ம நார்மலான கோல்டு ஃபிஷ் கூடவோ, பீட்டா ஃபிஷ் கூடவோ, மற்ற கப்பி ஃபிஷ் கூடவோ சேர்த்து போட்டுலாம் வளர்க்க முடியாது. இந்த மீனை நம்ம தனியாக தான் வளர்க்கணும் சால்ட் வாட்டரில். ஓவராலாக எல்லா அக்வாரியம் ஃபிஷ்ஷஸுமே மேன்மேட் தானான்னு கேட்டால் அப்படி இல்லை, 100% சொல்ல முடியாது. ஆனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைன்னு சொல்லலாம். ஒரு சில ஃபிஷ்ஷஸ் தான் பியூர்லி மேன்மேட் ஃபிஷ்ஷஸ். உதாரணமாக ஃப்ளவரானை பற்றி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி பல ஃபிஷ் வெரைட்டிஸ் நேச்சுரலாகவே கிடைச்சது தான்.
ஆனால் நான் சொன்ன மாதிரி கலர்ஸ்க்காகவும் டிசைன்ஸ்க்காகவும் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி தான் எல்லா ஃபிஷ்ஷஸும் இப்போ இருக்குது. இதனால தான் இவங்களோட இம்யூன் பவரும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த குட்டி குட்டி அக்வாரியம் ஃபிஷ்ஷஸை பற்றி நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே கியூரியஸ். டாடா, பை பாய்.